चले वतन की ओर डाल के प्रेम की डोर, हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर, बाबा खींच रहा है आज सहज ही अपनी ओर, हम चले वतन की ओर। ஓம் சாந்தி. ஒரு சிலர் கோபித்துக் கொள்ளவும் செய்கிறார்கள், கோபிப்பதை ஒரு பொழுதுபோக்கு என்று நினைக்கிறார்கள். அடிக்கடி துணைவனிடம் நானோ அப்படித்தான் நடப்பேன், நான் இதை கண்டிப்பாக செய்வேன், நீங்களும் செய்ய வேண்டும் என்று அதட்டுதலை மிகவும் காண்பிக்கின்றார்கள். நீங்கள் அழைத்துச் செல்லத்தான் வேண்டும். சர்வ சக்திவானாக இருக்கிறீர்கள் என்றால் சக்தி கொடுங்கள், உதவி செய்வது உங்களுடைய வேலையாகும் என்று அதட்டுதலை காண்பிக்கிறார்கள். ஆனால் உதவியை பெறுவது என்னுடைய வேலை என்பதை நினைவில் வைப்பதில்லை. ஒரு அடி என்னுடையது, 1000 அடிகள் துணைவனுடையது என்பதை மறந்து விடுகிறார்கள். எந்த விஷயங்களை துணைவன் கூறி இருக்கிறாரோ அதே விஷயங்களை பின்பு துணைவனுக்கே நினைவூட்டுகிறார்கள். அப்படியானால் இது அதட்டுதல் ஆனது இல்லையா? நினைவு என்ற விரலை அடிக்கடி அவர்களே விடுவித்துக் கொள்கிறார்கள். பின்பு நீங்கள் ஏன் விரலை பிடிக்கவில்லை என்று கூறுகிறார்கள். அந்த மாதிரி குறும்பு காரியம் செய்பவர்கள் அதிகம் இருக்கிறார்கள். ஆனால் இந்த மாதிரியான துணைவன் யார்? தன்னுடைய கண்களில் அமர்த்தி அழைத்துச் செல்வாரோ அந்த மாதிரியானவர் எப்பொழுது கிடைப்பார் என்ற இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எனவே துணைவனோடு எப்பொழுதும் இணைந்து செல்லுங்கள், அதாவது இணைந்த ரூபத்தில் இருங்கள். பிராமணர்களின் துணை அனைத்தையும் விட மிக உயர்ந்த துணையாகும். அது டிராமாவின் வாக்கியத்தின் அனுசாரம் மிக குறைந்த ஆத்துமாக்கள் உங்களுக்கு மட்டும்தான் கிடைத்திருக்கிறது. ஆனால் துணையிலும் கூட இந்த துணை லாபம் கொடுக்கக்கூடியதா மற்றும் பிராப்தி செய்விப்பதா என்ற இதையும் பார்க்கட்டும். அப்படி பிராமணர்களின் துணை அனைத்து பிராப்திகளையும் செய்விக்கக்கூடியது. பிராமணர்களில் முழுமையான பிராமணன் மற்றும் அரைகுறை பிராமணன் இருவருமே இருக்கிறார்கள். அரைகுறை என்றால் சத்திரியன். அப்படி பிராமணர்களின் துணையும் தேவையாக இருக்கிறது. எது துணைவனின் துணையோ அதே துணைதான் வேண்டும். ஒருவேளை அரைகுறை பிராமணர்களின் துணையை வைத்துக் கொள்ளுங்கள் என்றால் உண்மையான துணைவனிடமிருந்து இயல்பாகவே நெருக்கத்திற்கு பதிலாக தூரமாகி விடுகிறீர்கள். பிராமணர்களின் துணை மூலம் முன்னேறும் கலை இருக்கும். சத்திரியர்களின் துணை மூலம் நிற்கும் கலையாகிவிடும். எவ்வளவு உயர்ந்தவராக இருப்பாரோ அந்த அளவு அவருடைய துணை இருக்கும். எந்த அளவு அந்த அளவு அவருடைய துணையும் உயர்ந்ததாக இருக்கும். எனவே சிரேஷ்ட பிராமணர்கள் எந்த துணைவனால் ஏற்றுக் கொள்ளப்படுவதில்லையோ அந்த துணையை வைத்துக் கொள்ள முடியாது. நம்பிக்கைக்குரிய துணைவி ஒரு பொழுதும் அந்த மாதிரி துணையை வைக்க மாட்டார். என்ன செய்வது, துணையோ தேவையாக இருக்கிறதே என்று அப்படி கூறாதீர்கள். ஆனால் எந்த விதமான துணை வேண்டியது இருக்கிறது, இதையும் யோசியுங்கள். அப்படி எப்பொழுதும் துணைவன் மற்றும் துணையை புரிந்து நடந்து கொள்ளுங்கள். துணைவனோடு அன்பிற்குரிய முறையில் நடந்து கொள்ளுங்கள் மற்றும் துணையில் மரியாதைகளை கடைபிடியுங்கள். புரிந்ததா? இதைத்தான் இணைந்த ரூபத்தின் நினைவில் மிக உயர்ந்த அதிகாரத்தின் நிலையில் இருப்பது என்பதாகும். நல்லது. எப்பொழுதும் அன்பிற்குரியவராக நடக்கக்கூடிய, மரியாதை கோட்டிற்குள் இருக்கக்கூடிய,
போலியான பொன் மனிதன் பின்னால் உண்மையான துணைவனை விட்டு வீட்டு துணைவனிடமிருந்து ஒரு நொடி கூட தூரமாக ஆகாதவர்களுக்கு எப்பொழுதும் நினைவு என்ற விரல் மூலம் துணைவனோடு கை கோர்த்து செல்லக்கூடிய அந்த மாதிரியான தற்சமய மற்றும் எதிர்காலத்து ஆசனதாரி ஆத்மாக்களுக்கும் பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். तो बच्चों को तो सर्विस करनी है जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बगैर ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।